எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பேச போற ஒரு டாபிக் வந்துட்டு மலச்சிக்கல். ஒரு அம்மா கேட்டுருக்காங்க, "நான் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மலச்சிக்கல் வரும் சார். நான் மலமிக்கல் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் பழக்கப்பட்டுருக்கிறேன். இப்போ அதேபோல கல்யாணம் ஆயிட்டு, இப்போ கன்சீவ் ஆயிட்டேன். ஒரு 3 மாசம் இருக்கிறேன். எனக்கு இதே வந்துட்டு டாய்லெட்டே வர மாட்டேன்து. நான் எவ்வளோ தான் முக்கி முக்கி போனாலும் வர மாட்டேன்து. அந்த பழக்கமெல்லாம் அடி வயிறு வலிக்குது. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு எனிமா கேன் வாங்கி, அதில சுடு தண்ணீ ரொப்பி, கொஞ்சோண்டு சன்சில்க் ஷாம்பு கலத்தி, நானே வந்துட்டு கரெக்ட்டா எப்போ வரலையோ, அப்போ நான் வச்சுக்குவேன் சார். அது வச்சா எனக்கு நல்லா இருக்கிற மாரி தெரியுது. எனக்காக எல்லாருக்கும் அது மாரி வருமா? எனக்கு மட்டும் தான் இப்படி வருமா? அப்படின்னு சந்தேகத்த கேட்டுக்கிறாங்க. கரெக்ட்டு நான் சொல்றேம்மா. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் வந்து ஏன் வருது? அப்படின்னா மெயின் காரணம், நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கறதுனால தான் மெயின் காரணம். இப்ப நீங்க வந்து அந்த சுடு தண்ணியோ, சோப்பு எனிமோ வச்சு அப்பப்போ உங்க இஷ்டம் போல குடுத்துட்டீங்கன்னா, அந்த குழந்தை எர்லியரா பிறக்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ண தப்புன்னா, நான் பிரெக்னன்ட்ட கன்டின்யூ பண்ணணும்னா, இதெல்லாம் பண்ணா தான் கான்ஸ்டிபேஷன் வருது. நம்பர் 1 நீங்க கரெக்ட்டா காலையில எழுந்திச்ச உடனே வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி குடிச்சு பழக்குங்க. தண்ணி குடிக்கவே மாட்டேங்க நீங்க. யார் தண்ணி குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். தண்ணி குடிக்க பழகுங்க. மருந்து போல உங்க குழந்தைக்காக பழகுங்க. உடனே வந்து டாய்லெட் ஸ்டிமுலேட் ஆயிட்டு வரும். அந்த 8 மணி ஆச்சுன்னா, கரெக்ட்டா 8 மணி ஆச்சுன்னா டாய்லெட் போற பழக்கத்த வச்சுங்க. பழக்கத்த வச்சுட்டு நல்லா குளிங்க. குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிடும்போது நல்ல ஃபைபர் இருக்கிற மாரி உணவு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு ஸ்வீட்டு சாப்பிடாதீங்க. ஸ்வீட் சாப்பிடாம பழங்கள நல்லா சாப்பிட்டு திருப்பி 1 லிட்டர் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனையும் எதனா ஒரு சுண்டல் எதனா சாப்பிடுங்க. நைட்டுக்கு வந்துட்டு படுக்கும் போதுட்டு நீங்க தூங்க மாட்டீங்க. ஏன்னா பிரெக்னன்ட் பேஷண்ட்னா தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு ஒரு ஆன்டி டிப்ரசன் போட்டுக்குவீங்க. போட்டீங்கன்னா, அது காலையில 11 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. அதனால அந்த மாத்திரைய அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு திக்கா வந்து பேரிச்சம் பால்ல ஒரு பேரிச்சம்பழம் பா போட்டுட்டு, அதில ஒரு 2 சொட்டு விட்டு தேன் விட்டு சாப்பிட்டீங்கனாலே, அந்த ஆன்டி டிப்ரசன்ட் டேப்லெட் உங்களுக்கு தேவைப்படாது. நல்லா தூங்கிடுவீங்க. தூங்கிட்டோனே காலையில டாய்லெட் போயிடுங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெஷர்னால மூளை வியாதி இருக்கலாம். அந்த மூளை வியாதிக்கு வந்துட்டு நீங்க திருப்பி போய் எனிமா கேன குத்துனா, அது குத்திக்கின்னு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பிரச்சனை வரும். அதனால யூ ப்ளீஸ் அவாய்ட் அந்த உங்க இது போட்டுருங்க. எனிமா கேன விட்டுடுங்க. நல்லா தண்ணி குடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா பழம் குடிங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நைட் ஆனா ஒரு ஒரு லக்ஸேட்டிவ் மலமிக்கி போட்டுன்னு படுங்க. காலையில ஃப்ரீயா வந்துரும். நன்றி, வணக்கம்.